Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம சில பொருட்களை மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்காக 2 பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 6 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1/2 இன்ச் அளவு இஞ்சி இதெல்லாத்தையுமே ரஃப்பா கட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4 முந்திரியை 2 உடைச்சிட்டு சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சிருக்கணும். இப்போ இந்த விழுது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து வச்சுருக்கேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஃபுல்லாகவே எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் காரம் இருக்காது, கலருக்காக மட்டும்தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம சன்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு சன்னாவை நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ அந்த வேக வச்ச சன்னாவை தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் சன்னாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தேன், அதனால் பத்தாததுக்கு மட்டும் இப்போ 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த கிரேவி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் சேர்த்துக்கோங்க. தண்ணியாக இருந்தது அப்படின்னா அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சன்னா மசாலா ரெடி. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு.